Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 Physics Unit 2 Kinematicsல இருந்து projectile under an angular projection தான் பார்க்க போறோம். Previous videoல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து at a certain height horizontally project பண்ணும்போது அதோட resultant velocity, time of flight இதுக்குரிய ஈக்குவேஷன்லாம் எப்படி derive பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை ஆப்ளிக்விலி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிளோட ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது அதோடைய ஈக்குவேஷன்ஸ் என்னமா இருக்கும். தட் இஸ் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஹரிசான்டலா டிராவல் பண்ணுது, வெர்டிகலா டிராவல் பண்ணுது, அதை எடுத்துக்கக்கூடிய டைம், இதெல்லாம் பத்தி தான் நம்ம வந்து இன் டீடைல் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ the projectile வந்து some initial velocity throw பண்றோம் like this. Here we are going to throw from the ground. ஓகே, அதோட velocity வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து வெர்டிக்கல் ஹரிசான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இந்த வெலாசிட்டி காம்பனன்ட் அலாங் த ஹரிசான்டல் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் மேக் பண்ணும்போது அதோடைய ஹரிசான்டல் வெலாசிட்டி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூ காஸ் தீட்டா. இது வந்து யூஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி வெர்டிக்கலா அதோடைய காம்பனன்ட் எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வெர்டிக்கல் காம்பனன்ட். அதை வந்து நம்ம u sin theta அப்படின்னு எழுதிக்கலாம், which is uy is equal to u sin theta. இப்போ இந்த மாதிரி with some angular projection இந்த ப்ரொஜெக்டர்ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்போ அதோட பாத் எப்படி இருக்கும், இங்க ஆரம்பிச்சு மேல போயிட்டு it is going to reach a maximum height and then it is going to reach the ground here like this. அப்போ இந்த பாயிண்ட் O மார்க் பண்றோம், which is called as the point of projection. So O is called as the point of projection. அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட ப்ரொஜெக்ட் பண்றோம் with some angle. Bங்கிற பாயிண்ட் வந்து it is the point of contact அப்படின்னு சொல்றோம். So B is called as the point of contact where it is going to touch the ground. Okay, or point of contact of the ground அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ at any instant of time அதோட velocity இப்படி இருக்கும். ஓகே, அதோட ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் எப்படி இருக்கும், அது எப்படி பிஹேவ் பண்ண போகுது, இதெல்லாம் தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்ட்ல ஒன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், இட் இஸ் கோயிங் டு டிராவல் லைக் திஸ். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அட் எனி டைம் டி இந்த ப்ரொஜெக்டல் இந்த இடத்துல இருக்குன்னா இதுக்கு அகெயின் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் டூ காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இதுதான் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி விச் இஸ் யூ ஆர் வீன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, so let us take B. இப்போ இதோட horizontal component என்னவா இருக்கும்னா it is going to be same u cos theta. நம்ம இனிஷியலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன horizontal velocity இருந்ததோ அதே velocity தான் இருக்க போகுது. ஏன்னா along x direction உங்களுக்கு acceleration component இருக்காது. ax is equal to 0 அப்படிங்கறதால இந்த u cos theta throughout the motion of the projectile வந்து சேமா தான் இருக்கும். whereas உங்களுக்கு vertical component of velocity பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட component of velocity vy இருக்கா, இதோட டைரக்ஷன் அப்வர்டா இருக்கு. பட் உங்களுக்கு ஆக்சலரேஷன் ஆஃப் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்கும், டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த பால டவுன்வர்ட்ஸா இந்த ஆப்ஜெக்ட் புல் பண்றதுனால இந்த vy is going to decrease. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி uy கம்பேர் பண்ணும்போது இந்த vy வந்து கம்மியா இருக்கும். எப்போ கம்மியாயிட்டே இருக்கும்னா மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிற வரைக்கும். மேக்ஸிமம் ஹைட்னா இந்த கிரவுண்ட்ல இருந்து இது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணிருக்கும். அந்த இடத்துல அதோட vy காம்பனன்ட் வந்து 0வா இருக்கும். ஆனா u காம்பனன்ட் வந்து ரிமைன்ஸ் த சேம். இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, so this vertical distance is called as the h max or maximum height reached by the projectile. இந்த இடத்துல vy வந்து 0வா இருக்கும். vx எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is still u cos theta-வா இருக்கும். ஓகேவா, சரி. இந்த இடத்துல again once maximum height reach ஆனதுக்கு அப்புறம் again உங்களுக்கு acceleration due to gravity வந்து downwards ஆக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த பால again pull பண்ணுது. இந்த pull பண்றதுனால it is going to again continue the motion like this. இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல வரும்.
ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு வந்து the velocity component is going to vary. இந்த இடத்துல u cos theta remains the same, whereas இந்த இடத்துல u cos thetaங்கிறது உங்களுக்கு horizontal velocity. Vertical velocity is going to increase. ஏன்னா vy 0ல இருந்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது இன்னும் it is going to increase vy. So at the point it is before it is going to touch the ground, அதுக்கு velocityக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு u cos theta, இன்னொன்னு u sin theta. எப்படி இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். So which is minus u sin theta. இந்த காம்போனன்ட்ஸோட சைன் நம்ம நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா பிஃபோர் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இந்த ப்ரொஜெக்டைலோட வெலாசிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் u cos theta I cap minus u sin theta j cap. Initial point of projection எப்படி இருக்கும்? u cos theta I cap u sin plus u sin theta j cap இருக்கும். Whereas at the point of contact வந்து அதோட velocity, that is before it touches the ground வந்து the velocity component வந்து u cos theta I cap minus u sin theta j cap. இது ரொம்ப முக்கியம். சோ இதுல u cos theta ஏன் உங்களுக்கு சேமா இருக்கு? acceleration component along x direction 0வா இருக்கு, whereas acceleration component in y direction வந்து it is minus g. ஏன்னா உங்களுக்கு காம்போனன்ட்டோட velocity upwardsல இருக்கு, உங்களுக்கு project that is acceleration due to gravity downward இருக்கிறதுனால motion is in the direction which is going to oppose by the gravity. அப்படிங்கிறதுனால ay is minus g. Okay, with this basic thing நம்ம இந்த மோஷனை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஒன்னு horizontal motion, இன்னொன்னு vertical motion அப்படின்னு பிரிச்சுட்டு நம்ம ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் டைம் ஆஃப் ஃளைட் கூட ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மோஷனா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரொஜெக்டைல் பார்த்தேன், ஒன்னு ஹரிசான்டல் மோஷன், ஒன்னொன்னு வெர்டிக்கல் மோஷனா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசான்டல் மோஷன்ல உங்களுக்கு ஆக்சலரேஷன் காம்போனன்ட் என்னவா இருக்கும்? ஆக்சலரேஷன் காம்போனன்ட் along horizontal direction வந்து ax வந்து 0, vertical directionல ay is equal to minus g. Okay, at any instant of time t இந்த ப்ரொஜெக்டலோட velocity தேவை. இப்போ ஃபார்முலா என்னன்னா v is equal to u plus at. கைனமேட்டிக் ஈக்குவேஷன் தெரியும்ல. இப்போ ஹரிசான்டல் மோஷன் அப்படிங்கறதால இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ட்ல vx ன்னு எடுத்துக்கலாம். So this is ux ax into t. இதே மாதிரி vy is equal to vy is equal to uy in plus ay into t. Okay, so vx is equal to what is ux? Ux ங்கிறது என்னது? இந்த component which is u cos theta and ax வந்து 0 plus 0. Okay, so it is simply u cos theta is the vertical component of velocity. vy என்னவா இருக்கும்? vy is equal to at any instant of time t the velocity component uy ங்கிறது என்னது? this component u sin theta. So this is u sin theta minus gt. This is the equation. Okay ma? So vx is equal to u cos theta, vy is equal to u sin theta minus gt. இப்போ அதோட horizontal distance, horizontal motionல what is the distance travel அத பார்க்க போறோம், which is what is the formula? S is equal to ut plus half at square. கரெக்டா? அதே இது horizontal motion கறனால இந்த இடத்துல sx ux ax. அதே மாதிரி sy is equal to uyt plus half at square. So this is uy. இந்த இடத்துல ax வந்து 0 ஆயிடும். So sx is equal to the distance traveled along x direction is equal to ux ங்கிறது என்னது? It is u cos theta into t. Okay, அதே மாதிரி அப்ப sy என்ன வரும்? sy is equal to u sin theta into t. Okay, ay ங்கிறது மைனஸ் ஆயிடும், ay ங்கிறது minus g. Okay, so minus half into g t square. Okay, in the x-axis now I am just replacing this as x. Okay, horizontal distance la sy ங்கிறது distance traveled வந்து y அப்படி நான் எடுத்துக்கிறேன். Okay, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து
ஈக்குவேஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் நம்ம என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் நம்ம வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். Ex Vy என்ன, அண்ட் தென் அலாங் ஹரிசான்டல் மோஷன் வந்து the distance traveled எவ்வளவு, along y direction distance traveled எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். இந்த with this basic equations what is the equation of the projectile அதுதான் இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி, நம்ம 2 equations கண்டுபிடிச்சோம். ஒன்னு வந்து x is equal to u cos theta into t, okay, and then வந்து y equation என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இந்த equation வந்து let us name as 1. இதுல இருந்து we will rearrange this equation. t என்னன்னு கண்டுபிடிக்கலாம். t is equal to x by u cos theta. இந்த equation எடுத்து இந்த equationல substitute பண்ண போறோம். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், what is the equation of this projectile motion, அதான் இப்போ நம்மளுடைய aim. So the equation of the projectile தான் கண்டுபிடிக்கும். So y is equal to நம்ம யூஸ்வலாவே ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆகட்டும் எதுவாகட்டும் y is equal to mx, y is equal to x square இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கும். அதனால so y is equal to யூஸ் பண்றதுனால u sin theta, t க்கு பதிலா we will substitute this. இந்த ஈக்குவேஷன்ல we are going to eliminate t. அதனால t க்கு பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்றோம், x by u cos theta minus half g into t square. t என்னது, it is x square by u square cos square theta. Okay, what is this, u gets cancelled, so x tan theta minus half into g x square by u square cos square theta is equal to y. This is the equation we get. Okay, this is of the form ஒரு parabolic equation denote பண்ணுது. Okay, so y is equal to இந்த இது வந்து tan thetaங்கிறது m ன்னு எடுத்துட்டோம்னா y is equal to mx minus இந்த ஈக்குவேஷன்ல இந்த g divided by u square cos square theta. அதாவது நம்ம இனிஷியலா அந்த ஆப்ஜெக்ட ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி காம்பனன்ட் வந்து மாற போறது இல்லை, இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகேவா, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி அதுவும் மாற போறது இல்லை. இந்த இடத்துல வேரிங் பாராமீட்டர் என்னது, இந்த டிஸ்டன்ஸ் டிராவல், இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறுறதுனால we can write this. இது எல்லாமே இந்த ஹாஃபையும் எடுத்துட்டு ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துட்டோம்னா this is constant multiplied by x square. So y is equal to x square mx, y is equal to இது எல்லாமே கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா x ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, y is equal to mx minus some constant k x square இருக்கறனால this resembles the equation of parabola. மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்ம் எப்படி இருக்கு, இந்த ப்ரொஜெக்டரோட பாத் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, பாரபோலிக் ஈக்குவேஷன்னா இந்த மாதிரி நம்ம நீங்க ப்ராப்ளி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் போது which is the inverted parabola. This equation resembles that of the inverted parabola. So the equation is nothing but parabolic equation. So நம்ம அந்த path of the projectile அதோட trajectory ஓட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டு